திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் கவி பேரரசு என்று போற்றப்படுபவர் வைரமுத்து. பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள இவர் 1980ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான காளி என்ற படத்தின் மூலம் பாடலாசிரியராக தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தார். இந்த படத்திற்கு இளையராஜா தான் இசையமைத்திருந்தார். அதன் பிறகு 1986ஆம் ஆண்டு வெளியான கமல்ஹாசனின் புன்னகை மன்னன் திரைப்படம் தான் இவர்கள் கூட்டணியில் வெளியான கடைசி படம் என்று சொல்லலாம். கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் அனைத்து பாடல்களையுமே வைரமுத்து தான் எழுதியிருந்தார். இவர்கள் இருவரும் இணைந்த கடைசி படம் புன்னகை மன்னன் தான் என்றாலும் இவர்கள் கூட்டணியில் வெளியான கடைசி பாடல் சிறைப்பறவை படத்தில் இடம்பெற்றுள்ளது. புன்னகை மன்னன் படத்திற்கு பிறகு இளையராஜா, வைரமுத்து இருவரும் பிரிந்துவிட்ட நிலையில் அடுத்து இருவரும் தனித்தனியாக தங்களது வேலைகளை செய்ய தொடங்கியுள்ளனர். இதில் வைரமுத்து A.R. ரஹ்மானுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள நிலையில் கலைஞர் கருணாநிதியுடன் நெருக்கமாக இருந்த வைரமுத்து அடிப்படையில் ஒரு MGR ரசிகர். ஆனால் இவர் பாடலாசிரியராக அறிமுகமான போது MGR நடிப்பிலிருந்து விலகிய காலம். இதன் காரணமாக MGR படத்திற்கு பாடல் எழுத முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. 1977இல் முதல்வராக அமர்ந்த MGR 1987இல் மரணமடைந்தார். அப்போது MGRக்கான ஒரு ஆல்பம் பாடல் தயாரிக்க முடிவு செய்த AVM நிறுவனம் சங்கர் கணேஷ் இசையில் வைரமுத்துவிடம் பாடல் எழுத கேட்டுள்ளனர். அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு சில பாடல்களை MGRக்காக எழுதியுள்ளார் வைரமுத்து. அந்த வகையில் வெளியான ஒரு பாடல்தான் சந்தன பேலையே சந்தன பேலையே எத்தனை தவங்கள் செய்தாயோ என்ற பாடல். SPB பாடிய இந்த பாடல் பல இடங்களில் அவரின் அழுகுரல் ஒலிப்பதை கேட்க முடியும். MGRக்கு பாடல் எழுத வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருந்த வைரமுத்து இந்த ஏக்கத்தை அவரின் மறைவுக்கு பின் தீர்த்து கொண்டுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.